அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சமையல் பயணம். இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா உம்மல் குயின் ஜூ தாங்க. இந்த லொக்கேஷன் ஜூ ஆஃப் த வைல்ட் லைஃப்னு கூட சொல்லுவாங்க. இந்த இடத்த பற்றி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த உம்மல் குயின் ஜூ வந்துட்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உம்மல் குயின்லேருந்து பலாஸ் அல் முல்லான்னு சொல்லிட்டு போகிற வழியில் இந்த ஜூ வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த ஜூக்கு வந்து போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. நம்மளோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும்தான் போக முடியும். அதெல்லாம் பார்க்கிங் வந்துட்டு இந்த ஜூக்கு வந்து செப்பரேட் பார்க்கிங் கிடையாது. இந்த ஜூவோட மெயின் என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் கச்சா பார்க்கிங் இருக்கும். அந்த பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு நாம் நடந்து போகலாங்க. இந்த ஜூவோட மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்துட்டு அந்த அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ண முடியுங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு சிங்கம் புலிக்கு எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. அதுக்கெல்லாம் முடியாது. ஆனால் கரடிக்கு பண்ண முடியுங்க. கரடிக்கு வந்து கேரட் வந்து நம்ம ஃபீட் பண்ணி கொடுக்கலாங்க. நானே ஒரு 3-4 வாட்டி கொடுத்துருக்கேங்க. அதுவும் சின்ன கரடியும் இருக்குது, நல்ல பெரிய ஹைட் உள்ள கரடியும் இருக்குது. எல்லா கரடிக்கும் நம்ம வந்து ஃபீட் பண்ணலாங்க. அதுவும் இல்லாமல் இந்த உம்மல் குயின் ஜூவோட மெயின் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு 25 திரம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் பிறந்த குழந்தை பிலோ 1 இயர் மட்டும்தான் ஃப்ரீ. அதை தவிர வேறு எல்லாத்துக்குமே AED 25 திரம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஃபீட் பண்ணுறதுக்கு கரடி, மான், அந்த ஆஸ்ட்ரிச்சு அந்த மாதிரி எல்லா பறவைங்களுக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து 5 திரம்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேரட் பாக்ஸ் தருவாங்க. அதை வச்சுட்டு நம்ம எல்லா அனிமலுக்கும் வந்துட்டு மெயினாக ஜிராஃபிக்கு ஃபீட் பண்ணுறப்போ செம்ம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த கரடி பார்த்தீங்களா, ஒன்று செம்ம ஹைட்டுங்க. அதோட நகம் வந்துட்டு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க. இந்த ஜிராஃபியை மட்டும் தொட்டு பார்த்துட்டிங்கன்னு சொல்லுங்க, அதோட ஸ்கின் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இந்த ஜிராஃபி வந்துட்டு கேரட் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கிட்ஸை மட்டும் கூட்டு போயிட்டுன்னு நினச்சிக்கோங்க, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜிராஃபிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு ஆசைப்படுவாங்க. இதை சமாளிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு போதும் ஆகிப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பார்க்குக்குள்ளே வச்சிருக்க இந்த வைல்ட் அனிமல் வந்து 1-2 இல்லைங்க. இந்த கரடின்னு சொல்லி எடுத்துட்டா அதுலேயே ஒரு 7-8 வகையான கரடி இருக்காங்க. நீங்கள் புலியை பார்க்க போகணுன்னு நினச்சிங்கன்னா மினிமம் ஒரு 10 புலியை வந்துட்டு ஒரே இடத்துல பார்க்கலாங்க. மெயினாக டைகரை வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க. அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸு கூட கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு 30 சென்டிமீட்டர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதுக்கு நடுப்புற வந்துட்டு ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை தாண்டி நம்மளால் வந்து கையை உள்ளே விட முடியாது. ஆனால் ரொம்ப பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து எல்லா வைல்டு அனிமலும் பார்க்கலாங்க. அதுவும் இந்த சீத்தா இருக்குங்களா, இந்த கருஞ்சிருதை வந்து இந்த பார்க்கில் போனீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் ஜூவில் கம்பல்சரியாக இருக்குங்க. சிங்கத்தை நீங்கள் பார்க்கணுங்களே, செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுவும் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு மற்ற ஜூவில் கூட உங்களால் பார்க்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. நான் இன்னும் வேறு ஜூக்கு போய் பார்த்ததில்ல. ஆனால் இந்த பார்த்ததுலேயே இந்த ஜூவில் உள்ள சிறுத்தையும் போல சரி, மற்ற வைல்ட் அனிமல்ஸும் சரி, இவ்வளோ க்ளோஸாக நான் வந்து நம்ம ஊரில் கூட பார்க்கல. இப்போ சொன்னீங்க தெரியுங்களா, இந்த கருஞ்சிருத்தை பார்த்தீங்களா, நான் எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஃபென்ஸ் தாங்க நடுப்புற இருக்கும், இதுக்குள்ளே மட்டும் தான் இந்த வைல்ட் அனிமல் இருக்கும். இந்த சிங்கத்தை பார்த்தீங்களா, செயினில் கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஒயிட் சிங்கத்தை கூட நாம் வந்துட்டு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாங்க. ஜஸ்ட்டு 200 திரமோ இல்லை 150 திரமோ தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த குட்டி சீத்தா கூட நம்ம இந்த மாதிரி தொட்டு பழகி பார்த்துக்கலாம். அது கூட இருந்துட்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். நைட் டைம் இந்த பார்க்குக்கு போனதுனால என்னால் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. ஓரளவுக்கு என்னோடய மொபைல் என்ன எடுக்க முடியுமோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையல் பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டைகரை வந்துட்டு இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறப்ப தாங்க தெரியுது இந்த டைகரோட உண்மையான பவர் எவ்வளோன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு தாமே நம்ம அசால்ட்டாக நினச்சிடறோம், ஆனால் இவ்வளோ க்ளோஸப்பாக பார்க்குறப்ப தாங்க தெரியுது இந்த புலியோட உண்மையான பவர் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த சிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி சுற்றிட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் காட்டில் ஜாலியாக சுற்ற வேண்டிய மாதிரிலாம் கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு இருக்குங்க. ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம த்ரில்லிங், செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. இவ்வளோ க்ளோஸில் இவ்வளோ பக்கத்தில் அவ்வளோ பெரிய சிங்கத்தை பார்க்குறப்போ நமக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. நீங்கள் விசிட் விசாவில் இருந்தாலும் சரி, ரெசிடென்ஸ் விசாவில் துபாய்க்கு சுற்றி பார்க்கறதுக்கு வந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக இந்த உம்மல் குயின் இந்த ஜூக்கு போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். செம்ம சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜூவோட டைமிங் பார்த்தீங்கன்னா நார்மலான டைமு 8 AM to 8 PM மட்டும் தாங்க இருக்கும். ஆனால் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் இந்த 4 மாதம் மட்டும் டைமிங் மாறும். மதியானம் 3:30 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும்
ஓப்பனில் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. எல்லா பப்ளிக் ஹாலிடேவும் எல்லா நாளும் ஓப்பன் தாங்க. இதுக்குன்னு சொல்லி பர்டிகுலர் லீவ்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். நாங்கள் வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் போனதுனால சீக்கிரமாக இருட்டிடுச்சு. அதனால் என்னால் ஃபுல்லாக இந்த வீடியோ கவர் பண்ணி எடுக்க முடியலைங்க. அது இருந்தாலும் நைட் எக்ஸ்பீரியன்ஸே செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஏதோ இந்த மொபைலில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணி தனி எக்ஸ்பீரியன்ஸோட தனி த்ரில்லிங்கோட இந்த வீடியோவை மட்டும் இல்லைங்க, இந்த ஜூவை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையல் பயணம் யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை பார்க்குற உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவைங்க. அப்போ தாங்க நம்ம சேனலும் குரோத் ஆகும், இந்த வீடியோவும் கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகுங்க. இந்த சமையல் பயணம் யூடியூப் சேனல் கொஞ்சம் புதுசாக ஆரம்பித்த சேனல் தாங்க. அதனால தாங்க கேட்குறேன். உங்களோட சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணுங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்துட்டு பார்க்குறீங்க, என்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன ஃபீட்பேக் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.